Hello viewers. Hello viewers. Welcome to Minute Mystery. Welcome to Minute Mystery. ராஜஸ்தான்ல இருக்கிற அபனேரி அப்படின்ற ஒரு வில்லேஜ்ல பார்த்தீங்கன்னா சென் பவோரி அப்படின்ற ஒரு வெல் இருக்கு, அதாவது கிணறு இருக்கு. இந்த ஒரு கிணறு தான் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஆழமான மற்றும் அகலமான கிணறு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இதோட ஆழம் மட்டும் கிட்டத்தட்ட பூமியோட மேற்பரப்புல இருந்து 30 மீட்டர் வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு ஆழமான ஒரு கிணற்ற அந்த காலகட்டத்திலே யார் கட்டியிருப்பாங்க அப்படின்ற பல மிஸ்ட்ரிஸ் இன்னைக்கு வரைக்கும் இந்த கிணற்றை சுற்றி நிலவிட்டு தான் இருக்கு. இந்த கிணற்றை யார் கட்டினாங்க, எப்படி கட்டினாங்க, இன்னைக்கு ஸ்டேஜ்ல அந்த கிணறு எப்படி இருக்குன்ற பல விஷயங்களை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ உண்மையிலே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடலாம். கூடவே நம்ம வாட்ஸ்அப் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, அப்பதான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களால பார்த்துக்க முடியும். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். இந்த மர்மமான கிணறு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ராஜஸ்தான்ல இருக்கிற தவுசா அப்படின்ற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற அபனேரி அப்படின்ற வில்லேஜ்ல தான் இருக்கு. இதோட பேரு சென் பவோரி. இந்த கிணறு நீங்க பாக்குறப்பே தெரியும். இந்த கிணறு பாக்குறதுக்கு நம்ம ஊர்ல வெட்டுற சாதாரண கிணறு மாதிரி இருக்கவே இருக்காது. இது பாக்குறதுக்கு செம்ம வினோதமா இருக்கும். அதுவும் இதோட ஷேப்பே எப்படி இருக்குன்னு தெரியுமா? பிரமிட் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த பிரமிட தலைகீழ கவுத்தி போட்டா எப்படி இருக்குமோ அதே ஷேப்ல தான் அதை உருவாக்கவும் செஞ்சிருக்காங்க. அப்படி தலைகீழ கவுத்தி போடுறது எவ்வளவு ஆழம் வரைக்கும் உருவாக்கி இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 30 மீட்டர் ஆழம் வரைக்கும் உருவாக்கி இருக்காங்க. இப்படி தோண்டப்பட்ட அப்படின்னு சொல்லிட முடியாது. கட்டப்பட்ட இந்த ஒரு கிணறு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13 அடுக்குகளா பிரிக்கப்பட்டிருக்கு. இப்படி 13 அடுக்குகளா பிரிக்கப்பட்ட இந்த ஒரு கிணற்றோட 3 பக்கம் கம்ப்ளீட்டா ஸ்டெப்ஸால கவர் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் ஒரே ஒரு பக்கம் மட்டும் கட்டிடம் எழுப்பப்பட்டிருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் நம்ம 3 சைடு இருக்கிற ஸ்டெப்ஸை பத்தி பார்த்தோம் அப்படின்னா இந்த 3 பக்கம் கட்டப்பட்ட படிக்கட்டுகளோட எண்ணிக்கை மட்டும் கிட்டத்தட்ட 3500 அப்படின்னு சொல்றாங்க. இப்படி கட்டப்பட்ட இந்த 3500 படிக்கட்டுகளை நம்ம கண்களால பார்த்தோம்னு வச்சுங்களேன், ஏதோ ஜிக்ஜாக்கா அளவெடுத்து ஜியாமெட்ரிக்கலா கட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் கட்டவே செஞ்சிருக்காங்க. அதை நம்ம கண்ணால பாக்குறப்ப நம்மளுக்கே தலை சுத்துற மாதிரியான ஒரு ஃபீலிங் நம்மளுக்கு வரதான் செய்யும். இதை டெக்னிக்கலா எப்படி சொல்றாங்கன்னா எஸ்ஆர் லைக் விசுவல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த எஸ்ஆர் அப்படின்றது வேற எதுவும் கிடையாது. எஸ்ஆர் அப்படின்றது ஒருத்தர் குறிக்கும். அதாவது டச் கிராபிக் ஆர்டிஸ்ட் தான் பாத்தீங்கன்னா எஸ்ஆர். இவர் வரைகிற எல்லா படங்களுமே மேத்தமெட்டிக்கலா காம்ப்ளிகேட்டடா இருக்கும். அதை நம்ம பார்க்கறப்ப நம்மளுக்கே தலை சுத்தும். சோ அந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன்ல இந்த படிக்கட்டுகள் இருக்கிறதுனால தான் இதை எஸ்ஆர் லைக் படிக்கட்டுகள் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி கட்டப்பட்ட இந்த படிக்கட்டுகள் கொண்ட இந்த கிணற்றோட மிகப்பெரிய சிறப்பு அம்சமே இந்த படிக்கட்டுகள் மேற்பகுதியில மட்டும் இருக்காது, அடிப்பகுதி வரைக்கும், அதாவது அடி ஆழம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படிக்கட்டுகள் இருக்கும். சோ இந்த கிணற்றோட மேற்பகுதியில தண்ணி இருந்தாலும் சரி, இல்லாட்டினா அடிமட்டத்துக்கு தண்ணி போனாலும் சரி, அந்த ஆழம் வரைக்கும் மக்கள் எல்லாருமே இறங்கி அதை அக்சஸ் பண்ற மாதிரி தான் இந்த ஒரு படிக்கட்டுகளை இந்த கிணற்றுல உருவாக்கி இருக்காங்க. இப்படி அவங்க உருவாக்குறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ஏன்னா இந்த கிணறு அமைஞ்சிருக்கிற இடம் எங்க? ராஜஸ்தான்ல தான் அமைஞ்சிருக்கு. சோ ராஜஸ்தான் அப்படினாலே அது ஒரு பாலைவனம் இல்லையா? அங்க தண்ணீர் கிடைக்கிறது ரொம்ப அரிதா தான் இருக்கும். சோ மழைக்காலத்துல கிடைக்கிற தண்ணியை எவ்வளவு தூரம் சேவ் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் சேவ் பண்ற மாதிரி இதை உருவாக்கி இருக்காங்க. சப்போஸ் மழைக்காலம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா தண்ணி எல்லாமே வற்ற ஆரம்பிக்கும் இல்லையா? அப்படி வற்ற தண்ணியும் கீழே போற வரைக்கும் மக்கள் அதை எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த கிணற்றையும் உருவாக்கவும் செஞ்சிருக்காங்க. இந்த படிக்கட்டுகளை தாண்டி நம்ம போனோம் அப்படின்னா 4வது சைடு கட்டிடங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருந்தோம் இல்லையா? அந்த கட்டிடங்களும் பார்த்தீங்கன்னா அடுக்கடுக்கா தான் கட்டப்பட்டிருக்கும். இப்படி அடுக்கடுக்கா கட்டப்பட்ட இந்த ஒரு கட்டிடம் எதற்காக கட்டியிருக்காங்க அப்படின்னா அந்த காலத்துல இதை கட்டின ராஜாக்கள் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க இந்த கிணற்றோட அழகை ரசிக்கிறதுக்காகவும் இங்க வந்து இளைப்பாறுவதற்காகவும் தான் இந்த அடுக்கடுக்கான கட்டிடங்களை கட்டவே செஞ்சிருக்காங்க. இப்படி கட்டப்பட்ட இந்த கட்டிடங்களோட உட்பகுதியில பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கடவுளோட சிற்பங்கள் இருக்கு. அதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா விநாயகரோட சிற்பமும் துர்க்கை அம்மனோட சிற்பமும் பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற ஸ்பெஷலான சிற்பங்கள் அப்படின்னு சொல்லலாம். இதை தவிர்த்து எக்கச்சக்கமான கடவுளோட சிற்பங்கள் அந்த கட்டிடங்களோட உட்பகுதியில பொறிக்கவும் பட்டிருக்கு, அதாவது செதுக்கவும் பட்டிருக்கு. இதை தாண்டி இன்னும் எக்கச்சக்கமான சிற்பங்கள் இந்த கட்டிடத்துக்குள்ள இருந்திருக்கு. ஆனா அது எல்லாத்தையும் இதை கட்டி முடித்ததுக்கு அப்புறம் வந்து போர் தொடுத்த மன்னர்கள் அதை சூறையாடிட்டு போயிட்டாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. இவ்வளவு அமேசிங்கா கட்டப்பட்ட இந்த ஒரு கிணற்றோட இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னு தெரியுமா? இந்த கிணற்றோட மேற்பகுதியில இருந்து அடிப்பகத்துக்கு நம்ம போக 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 சுற்றுச்சூழலோட டெம்பரேச்சர் கம்மியாயிட்டே போகும் அப்படின்னு சொல்றாங்க. அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இந்த கிணற்றோட மேற்பகுதியில், அதாவது சர்ஃபேஸ் ஏரியால நீங்க இருக்கிறப்ப டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்கோ அதை விட நீங்க அந்த ஸ்டெப்ஸ் உடைய இறங்கி அடிப்பகத்துக்கு போறப்ப கிட்டத்தட்ட 5ல இருந்து 6 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த கிணற்றோட அடிப்பகத்துக்கு போக போக நம்மளால குளிர்ச்சியான ஒரு கிளைமேட்டையே ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதை வச்சு பாக்குறப்ப மேக்ஸிமம் இந்த கிணற்று அந்த காலத்துல வாழ்ந்த ராஜாக்கள் ராஜஸ்தானோட வெப்பநிலையை தணிக்கிறதுக்காகவே உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா ராஜஸ்தான் அப்படினாலே அளவுக்கு அதிகமான டெம்பரேச்சர் நிலவும். அதுவும் நண்பகல்லாம் வந்துருச்சுன்னா அளவுக்கு அதிகமான வெயில் சுட்டரிக்கும் இல்லையா? அந்த டைம்ல இந்த வெயில இருந்து தங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக கூட இவ்வளவு அமேசிங்கான ஆர்கிடெக்சரல் நாலேஜோட இதை கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதனாலே இந்த கிணற்று ஆன்சியன்ட் ஏர் கண்டிஷனர் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு பிரம்மாண்டமான இந்த கிணற்றை சுத்தி எக்கச்சக்கமான மிஸ்ட்ரிஸும் நிலவிட்டு தான் இருக்கு. அதுல முதலாவது மிஸ்ட்ரி, இந்த கிணற்றை யார் கட்டினது அப்படின்றது. எஸ், இந்த கிணற்றை கட்டினது யாருன்னு கேட்டீங்கன்னா அக்கம் பக்கத்துல இருக்க பல பேரும் பல விதமான கருத்துக்களை சொல்றாங்க. அதுல பெரும்பாலானோர் சொல்ற கருத்து என்னன்னு தெரியுமா? இந்த கிணற்றை கட்டினதே கோஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. எஸ், அவங்க சொல்ற கருத்துப்படி பாத்தீங்கன்னா முன்னொரு காலத்துல ஒரு மிகப்பெரிய அரசன் வாழ்ந்ததாகவும் அந்த ஒரு அரசனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆசை வந்ததாகவும் சொல்லப்படுது. அந்த ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கிணறு தோண்டணும் அப்படின்றதான். அப்படி
அப்படி தோன்ற அந்த ஒரு கிணறு இந்த உலகத்துல எங்கேயுமே இருக்க கூடாது, நம்மளுடைய சாம்ராஜ்யத்துல மட்டும்தான் இருக்கணும். சோ அதுக்காக ஆட்களை ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கீழே இருக்க எல்லாத்தையும் சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே அவருக்கு கீழே வேலை பார்க்கிற மந்திரியா இருந்தாலும் சரி, இல்ல கடைநிலை ஊழியரா இருந்தாலும் சரி, அவங்க எல்லாரும் சொன்ன ஒரே பதில் இதுதான்: அரசே, உங்களுடைய ஆசையெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா உங்களுடைய ஆசை நிறைவேறதுக்கான வாய்ப்பு தான் கம்மி. ஏன்னா நீங்க ஆசைப்படுற இந்த ஒரு கிணற்றை இந்த உலகத்துல இருக்க எந்த ஒரு மனிதனாலும் கட்டவே முடியாது. ஏன்னா அவ்வளவு ஆழமான பள்ளத்தை தோண்டி அதை சுற்றிலும் மண் சரிவு ஏற்படாம கட்டடத்தை எழுப்புறது அவ்வளவு சுலபமான வேலையே கிடையாது அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. சோ இதை கேட்டோடனே அரசனுக்குனால என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. தன்னுடைய ஆசையை விடவும் மனசும் வரல. உடனே தன்னுடைய அரசவை ஆலோசகர்கள், மந்திரிகள், மந்திரவாதிகள் சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்றாரு. அப்படி பண்றப்ப அந்த கூட்டத்தில் இருக்க ஒரே ஒருத்தர் மட்டும் ஒரு ஐடியாவை கொடுக்கறாரு. அதுதான் சூப்பர் நேச்சுரல் ஸ்பிரிட். மனிதர்களாலதான் இந்த கிணற்றை கட்ட முடியாதுன்னு சொல்றாங்க. நம்ம மனிதனை தாண்டி மனிதனை விட வலிமையா இருக்க பேய்களை வச்சு இந்த கட்டடத்தை கட்ட முடியும் அப்படின்னு சொல்றாப்ல. அப்படி அவர் சொன்ன உடனே ராஜாக்குனால அந்த ஐடியா ரொம்ப பிடிச்சு போயிருது. பிடிச்சு போறதோட மட்டும் இல்லாம அதற்கான முயற்சியை இறங்க ஆரம்பிக்கிறாப்ல. அப்படி இறங்க ஆரம்பிச்சோன்னா அவர் பண்ண முதல் வேலையை எக்கச்சக்கமான மந்திரவாதிகள் அந்த சூனியக்காரங்களை கூப்பிட்டு, நான் இப்படி ஒரு கிணறு கட்டப்பறேன், அதுக்கு எக்கச்சக்கமான பேய்கள் தேவை, அதை புடிச்சு கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லி ஆணையிடுறாரு. அப்படி ஆணையிட்ட உடனே அந்த மந்திரவாதிகளும் சூனியக்காரங்களும் அவங்களுடைய மந்திர தந்திரங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்தி எக்கச்சக்கமான பேய்களை புடிச்சு கூட்டு வர்றாங்க. அப்படி அவங்க கூட்டிட்டு வந்த அந்த பேய்கள்ட்ட நள்ளிரவு நேரத்துல ஒரு ரகசிய அறையில அரசருக்கும் அந்த பேய்களுக்கு இடையில ஒரு ஒப்பந்தம் போடப்படுது. அந்த ஒப்பந்தத்துல அந்த பேய்கள் என்ன கேக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அரசே, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி அந்த பிரம்மாண்டமான கிணத்தை நாங்க ஒரே நாள் நைட்ல உங்களுக்கு கட்டி தரோம். ஆனா அதற்கு கைமாறா நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான். நாங்க இப்படி கிணறு கட்டுறதை எந்த ஒரு மனிதனும் பாத்திரக்கூடாது. அப்படி பார்க்கலாம் அப்படின்னா நீங்க ஆசைப்பட்ட அந்த கிணறு நாங்க உங்களுக்கு கட்டி தந்துருவோம். சப்போஸ் ஏதாவது ஒரு மனிதன் நாங்க இப்படி கிணறு கட்டுறதை பார்த்துட்டு அப்படின்னா நாங்க அப்படியே அந்த நேரத்திலேயே அந்த கிணறு கட்டுறதை பாதிலேயே விட்டுட்டு போயிடுவோம். இதுக்கு உங்களுக்கு சம்மதம் அப்படின்னா நாங்க கிணற கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய்கள் கேக்குது. இதை கேட்டோன்னே அரசனால இவ்வளவுதான் உங்க கோரிக்கையா, இதை நான் உங்களுக்கு ஈஸியா நிறைவேற்றி தந்துருவேன், நீங்க கிணறு கட்டுற வேலையை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய்கள்ட்ட ஆணை இடுறாப்ல. அப்படி ஆணையோட்டனே அடுத்த நாள் இரவே பாத்தீங்கன்னா அந்த பேய்கள் கிணற கட்ட ஆரம்பிக்குது. அப்படியே டைமும் நள்ளிரவை தாண்டி அதிகாலையை நோக்கி போயிட்டு இருக்கு. பேய்களும் பாத்தீங்கன்னா வேக வேகமா முக்காவாசி கிணற கட்டி முடிச்சிருச்சு. அந்த ஒரு டைம்ல அந்த சைடுல வந்த ஒரு மனிதன், ஏன்னா இந்த ஏரியால விசித்திரமான சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்து எட்டி பார்த்திருக்கான். பார்த்தா கீழே பேய்கள் கிணறு கட்டிட்டு இருக்கு. இத பார்த்தோன்னே ஷாக்ல கத்திட்டு ஓடி இருக்கான். அந்த சவுண்ட் கேட்ட உடனே கிட்டத்தட்ட முடிக்க போற நிலைமையில இருந்த அந்த கிணற்றோட வேலையை அப்படியே விட்டுட்டு அங்கிருந்து பேய்கள் பறந்து போயிடுச்சான். ஏன்னா பேய்கள் ஆல்ரெடி ராஜாட்ட என்ன ஒப்பந்தம் போட்டுருந்துச்சு, எந்த ஒரு மனிதன் நாங்க கிணறு கட்டுறதை பார்க்க கூடாதுன்னு ஒப்பந்தம் போட்டுருந்துச்சு. அப்படி இருக்கிறப்ப இந்த ஒரு மனிதன் பார்த்தனாலேயே முடிய போற நிலைமையில இருந்த அந்த ஒரு கிணற்றோட வேலையை அப்படியே விட்டுட்டு அங்கிருந்து பறந்து போயிடுச்சான். சோ இப்படி பேய்கள் தான் இந்த ஒரு பிரம்மாண்டமான கிணற ஒரே நாள் இரவுல கட்டுச்சா அப்படின்னு அந்த ஏரியால இருக்க பல மக்கள் இன்னமும் நம்பிட்டு இருக்காங்க. இந்த கிணற்ற பேய்கள் தான் கட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா. அவங்க அதற்கு சான்றாக பல விஷயங்களை சொல்றாங்க. அதுல முதலாவது விஷயம் தான் இந்த கிணற்றோட படிக்கட்டுகள். எஸ், இந்த கிணற்றோட படிக்கட்டுகள்லாம் எப்படி இருக்கு, அச்சு பிசகாம ஒரு பக்கத்துல இருக்க படிக்கட்டுகள் அப்படியே இன்னொரு பக்கமும் இருக்கு இல்லையா. சோ இப்படி அளவெடுத்த மாதிரி ஒரு பக்கம் இருக்கிறது அப்படியே மறுபக்கம் கட்டுறது அப்படின்றது மனிதனால வாய்ப்பே கிடையாது. இது சூப்பர் நேச்சுரல் பவர் கொண்ட கோஸ்டால மட்டும்தான் கட்ட முடியும். அதனாலதான் நாங்க கோஸ்ட் கட்டுச்சுன்னு சொல்றோம்னு சொல்றாங்க. இதுக்கெல்லாம் மேல ஒரே ஒரு பக்கம் மட்டும் சில படிகள் கம்மியா இருக்கதாவும் சொல்றாங்க. அப்படி கம்மியா இருக்கிறதுக்கு ரீசனே பேய்கள் அந்த கிணற்றை கட்டிட்டு இருக்கப்ப மனிதன் வந்து பார்த்தனால அதை பாதிலே விட்டுட்டு போனாலதான் அந்த சைடு படிக்கட்டுகள் குறையுது அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்படி இந்த கிணற்றை பேய் தான் கட்டியிருக்கோம் அப்படின்னு அடிச்சு இவங்க சொல்றப்ப வேறு சில பேர் பாத்தீங்கன்னா இன்னும் சில மர்மங்களையும் சொல்றாங்க. அதுதான் இந்த கிணற்றோட அடிப்பாகத்துல ஒரு மர்மமான ரகசிய குகை இருக்கு அப்படின்னும், அந்த குகைக்குள்ள என்ட்ரு ஆனோம் அப்படின்னா பக்கத்துல 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற டவுசா அப்படின்ற மாவட்டத்தை நம்மளால ரீச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்படி இந்த கிணற்றோட அடிப்பாகத்துல இருக்கிற இந்த குகை வழியா போற அந்த ஒரு பாதை அந்த டவுசா மாவட்டத்துல எந்த பக்கம் வெளியேறுது அப்படின்றத இது நாள் வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல இந்த கிணற்றோட அடிப்பாகத்துல இருக்கிற அந்த மர்மமான ரகசிய குகைக்கும் யாருக்கும் வழி தெரியல அப்படின்னு சொல்றாங்க. இந்த டனல் எதுக்காக கட்டியிருப்பாங்கன்னு அவங்க சொல்றாங்கன்னா, அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த அரசர்கள் தன்னோட நாட்டை எதிர்நாட்டு படைகள் வர்றப்ப தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காகவும் தன்னோட அரச ரத்தத்தை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காகவும் அதாவது தன்னோட ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காகவும் இந்த ரகசிய டனலை உருவாக்கி இருக்கலாம் அப்படின்னும், அப்படி உருவாக்கப்பட்ட அந்த ஒரு டனலோட பாதை அவங்களுக்கு மட்டும் தான் தெரியற மாதிரி ரகசியமா வைக்கப்பட்டதாகவும், அப்படி வைக்கப்பட்ட அந்த ஒரு பாதை வழியா அவங்க அடிக்கடி டிராவல் பண்ணிட்டு வந்ததாகவும் சொல்லப்படுது. ஆனா இதுதான் இப்படி வாய்வழியா சில விஷயங்களை பல பேர் சொன்னாலும் இந்த கிணற்றோட அடிப்பாகத்துல இந்த மாதிரி மர்மமான ரகசிய குகை இருக்கு அப்படின்றதுக்கான எந்த விதமான சான்று நாள் வரைக்கும் வெளிவரவும் இல்லை, அதை யாராலையும் கண்டுபிடிக்கவும் முடியல அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை.
இதை தவிர்த்து இந்த கிணற்றை ப்ரொடெக்ட் பண்றதே அமானுஷ்யமான ஒரு சக்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்றாங்க. அதுக்கு சான்று அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த கிணறு கட்டப்பட்ட காலகட்டம் அந்த காலகட்டம், அது பழமை காலத்திலே இதை கட்டிட்டாங்க. ஆனா அப்படி கட்டப்பட்ட இந்த ஒரு கிணறு இது நாள் வரைக்கும் கொஞ்சம் கூட சிதைவடையாம அப்படியே இருக்கு அப்படின்னா, இந்த கிணற்று சக்தி வாய்ந்த சில ஆன்மாக்கள் தான் இயற்கை சீற்றங்கள்ல இருந்தும் எதிர்நாட்டு படைகள் இதை அழிக்க வர்றப்ப அதை அழிக்க விடாம ப்ரொடெக்ட் பண்ணி காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை வாய்வழியா சொன்னா எப்படிங்க நம்ப முடியும்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போய் கேட்கிறப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க சொல்ற இந்த விஷயங்களை உங்களால நம்ப முடியல அப்படின்னா நைட் டைம்ல இந்த கிணறு பக்கம் நீங்க நடந்து போனீங்க அப்படின்னா இந்த கிணற்றுக்குள்ள இருந்து குசு 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 குசுன்னு யாரோ பேசுற சில சத்தங்களை உங்களால கேட்க முடியும். அப்படி சத்தம் கேட்டு இந்த கிணற்றுக்குள்ள எந்த நைட்ல யாரா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் எட்டி பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிணற்றுக்குள்ள யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த கிணறு எம்டியா தான் இருக்கும். ஆனா எம்டியா இருக்கிற அந்த ஒரு கிணற்றுக்குள்ள இருந்து நம்ம காதுக்குள்ள யாரோ பேசுற மாதிரியான சில சத்தங்களை மட்டும் நம்மளால கேட்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதை ரியலா சில பேர் அந்த கிணற்றுக்கு பக்கத்துல போய் பாக்குறப்ப அந்த சத்தங்களை கேட்டதாவும் சொல்லி இருக்கதா சொல்றாங்க. சரி, உண்மையிலேயே இந்த மாதிரி சத்தங்கள் அந்த கிணற்றுக்கு பக்கத்துல நைட்ல போறப்ப கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு அங்க பக்கத்துல வாழ்ற மக்கள்கிட்ட போய் கேட்கிறப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்க அந்த கிணத்துக்கு பக்கத்திலே தான் நாங்க வாழவே செய்யறோம். சப்போஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் அமானுஷ்யமான சத்தம் கிடைச்சுன்னா நாங்க போய் பாத்திர மாட்டோமா? அது அமானுஷ்யமான சத்தம்லாம் கிடையாதுங்க. இது பழமை வாய்ந்த கிணறு அப்படின்றதுனால இந்த கிணறை வௌவால்கள் ஆக்குப்பை பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதாவது வௌவால்கள் அதோட இருப்பிடமாவே இதை மாற்ற ஆரம்பிச்சிருச்சு. சோ அதனாலேயே நைட் டைம்ல வௌவால்கள் கைமைய 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 கைமைன்னு கத்தும் இல்லையா, அந்த கத்துற சத்தம் தான் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஏதோ மனிதர்கள் பேசுற மாதிரியான சத்தமா கேட்டிருக்கு போல. சோ அதை போய் இவங்க ட்விஸ்ட் பண்ணி இந்த மாதிரி மாத்தி விடுறாங்க அப்படின்னும் அக்கம் பக்கத்துல வாழ்றவங்க சொல்றாங்க. இதை தவிர்த்து இந்த கிணற்றை சுற்றி இருக்கிற பிராக்டிகலான சில மர்மங்கள் என்ன அப்படின்னா, இந்த கிணற்றுக்கு நீங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கிணற்றுல இருக்கிற படிக்கட்டு வழியா கீழே இறங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி இறங்குறப்ப எந்த படிக்கட்டுல எக்ஸாக்டா இறங்குனீங்களோ அதே படிக்கட்டு வழியா, அதாவது அதே பேட்டர்ன் இருக்கிற படிக்கட்டு வழியா மேலே ஏறி உங்களால வர முடியுமா அப்படின்னு கேட்டா அது கண்டிப்பா முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கீழே போறப்ப எந்த படிக்கட்டுல போனீங்களோ அதே படிக்கட்டுல எக்ஸாக்டா நம்மளால மேலே ஏறி வரவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இதுவே இந்த கிணற்றுல இருக்கிற ஒரு மிகப்பெரிய மர்மமா தான் இருக்கு. அது மட்டும் கிடையாது, இந்த கிணற்றுல கட்டப்பட்டிருக்கிற படிக்கட்டுகளோட எக்ஸாக்டான எண்ணிக்கை இது நாள் வரைக்கும் யாராலையும் கால்குலேட் பண்ண முடியல அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுவும் பாத்தீங்கன்னா இந்த கிணற்றுல இருக்கிற ஒரு மிகப்பெரிய மர்மமா தான் இன்னைக்கு வரைக்கும் நிலைச்சு நிக்குது. இதற்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவியலாளர்கள்ட்ட கேட்கிறப்ப அவங்க சொல்ற சிம்பிளான விஷயம் இதுதான். இங்க இருக்கிற படிக்கட்டுகள் எல்லாமே ஒரே மாதிரி சிமெட்ரிக்கலாவும் இருக்கு, அதுவும் ஜியோமெட்ரிக்கலி காம்ப்ளிகேட்டடாவும் இருக்கு இல்லையா. சோ அதனாலே நம்ம ஒரு படிக்கட்டு வழியா இறங்கிட்டு மறுபடியும் கீழே போயிட்டு மேல பாக்குறப்ப நம்ம எந்த படிக்கட்டு வழியா கீழே இறங்கணும் அப்படின்றது நம்மளுக்கே கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணிரும். சோ அதனாலே நம்மளால அதே படிக்கட்டுல மறுபடியும் ஏறி போறது அப்படின்றது ரொம்ப காம்ப்ளிகேட்டான ஒரு விஷயமா தான் இருக்கும். அதனால நம்மளால ஏறவும் முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இதே காரணம் தான் ரெண்டாவது ரீசனுக்கும் அமையுது. அதாவது இந்த கிணற்றுக்கு போயிட்டு நம்ம இந்த கிணற்றோட படிக்கட்டுகளை என்ன ஆரம்பிச்சோம் அப்படின்னா அங்க இருக்கிற எல்லா படிக்கட்டுகளுமே சிமெட்ரிக்கலா ஜியோமெட்ரிக்கலி காம்ப்ளிகேட்டடா கட்டப்பட்டிருக்கு இல்லையா. சோ அதனால நம்ம எண்ணிட்டு இருக்கப்ப நம்மளுக்கே எந்த பக்கம் என்றோமா இந்த பக்கம் என்றோமா சொல்லி எக்கச்சக்கமான கன்ஃபியூஷனும் கிரியேட் ஆகும். அதே நேரத்துல அங்க இருக்கிற விசுவலை நம்ம பாக்குறப்ப ஒரு மாதிரி தலை சுத்தி தலைவலிக்கவும் ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலே எக்ஸாக்டா எத்தனை படிக்கட்டு இருக்குன்றதை யாராலையும் அங்க போய் எண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இந்த கிணற்றை சுற்றி எக்கச்சக்கமான மர்மங்கள் நிலவுனாலும், அதாவது இந்த கிணற்றை பேய் தான் கட்டுச்சுன்னு சொல்லிட்டு சில பேர் சொன்னாலும், இந்த கிணற்றை பாதுகாக்கிறதே பேய்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொன்னாலும், உண்மையிலேயே இந்த கிணற்றை பேய் தான் கட்டிருக்குமா அப்படின்னு கேட்டா பிராக்டிக்கலா அப்படி கட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்ல முடியும். வரலாற்றுப்படி இந்த கிணற்றை யார் கட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று புத்தகங்களை திருப்பி பார்க்கிறப்ப சில விஷயங்களையும் சொல்றாங்க. அதுதான் கிபி 8 இருந்து 9 நூற்றாண்டுகளுக்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் வாழ்ந்த அரசனான சந்தா அப்படின்ற அரசனால தான் இது கட்டப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. ஏன்னா இந்த அரசன் தான் அவரோட காலகட்டத்தில் இதே மாதிரி ஆர்கிடெக்சரல் இருக்கிற எக்கச்சக்கமான கட்டிடங்களை கட்டிருக்கதாவும், அந்த கட்டிடங்களோட வடிவமைப்பு இதோட வடிவமைப்போட ஒத்து போற மாதிரி இருக்கிறதுனாலயே இந்த ஒரு கிணறு அரசன் சந்தா தான் கட்டிருப்பார் அப்படின்னு சொல்லி சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. ஆனா என்னத்தான் இந்த வாய்வழியா சொன்னாலும் இந்த கிணற்று அவர் தான் கட்டிருப்பார் அப்படின்றதுக்கு சான்றான எந்த விதமான கல்வெட்டும் ஆராய்ச்சியாளர்களுக்கு கிடைக்கவும் இல்லை. ஏன் எந்த விதமான குறிப்புகளும் கூட ஆராய்ச்சியாளர்களுக்கு கிடைக்கவே இல்லை. ஆனா என்னத்தான் கல்வெட்டுகள் குறிப்புகள் இல்லை அப்படின்னாலும் இந்த ஒரு கிணற்றை கிங் சந்தா தான் கட்டிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சில ஆராய்ச்சியாளர்கள் அடிச்சு சொல்றாங்க. அப்படி அவர் இந்த கிணற்றை கட்டுறதுக்கும் சில காரணங்கள் இருக்கு. ஏன்னா இது ராஜஸ்தான்ல வாட்டர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படி கிடைக்கிற வாட்டர், அதாவது மழையையும் ப்ராப்பரா சேவ் பண்ணி அதை மக்களுக்கு லாங் லாஸ்டிங்கா யூஸ் பண்ற மாதிரி ஒரு விஷயத்தை உருவாக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கிணற்றை அவர் கட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல இந்த கிணற்றுக்கு சில மைல் தூரத்துல தான் பாத்தீங்கன்னா ஹர்சத் மாதா அப்படின்ற ஒரு கோயில் இருக்கு. சோ அந்த கோயிலோட ரிச்சுவல் பியூரிபிகேஷனுக்காகவும் இந்த ஒரு ஜெய்ஜென்டிக்கான ஆர்கிடெக்சரல் மார்பலான இந்த ஒரு கிணற்றை அவர் கட்டிருக்கலாம் அப்படின்னு சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. ஒன்ஸ் இதை கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் இதை அவர் நல்லபடியா பாதுகாத்ததாகவும் அதுக்கப்புறம் அவர் இறந்து போனதாகவும் சொல்லப்படுது. ஒன்ஸ் அவர் இறந்ததுக்கு அப்புறம் இந்த கிணறு எக்கச்சக்கமான அரசர்களால் தாக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. அதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா கிபி 10 இருந்து 11 இடைப்பட்ட காலகட்டத்தில் வாழ்ந்த அரசனான முகமது கஜினி இருக்காரு பாத்தீங்களா, அவரால் இந்த கிணறு அளவுக்கு அதிகமான சேதாரத்துக்கு உள்ளானதாகவும் சொல்லப்படுது. அது இவரால் மட்டும் கிடையாது, அதுக்கடுத்து இந்த இடத்துக்கு போர் தொடுத்து வந்த எக்கச்சக்கமான அரசர்களும் இந்த கிணற்று அளவுக்கு அதிகமா சேதப்படுத்தினதாகவும் சொல்லப்படுது. ஆனா என்னதான் இவ்வளவு வருஷங்கள் இதை சேதப்படுத்தினாலும் அதுக்கடுத்து வந்த முகலாய பேரரசு இந்த கிணற்றோட முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டு இந்த கிணற்றை நம்ம சேதப்படுத்தக்கூடாது, முடிந்த அளவுக்கு இதை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிணற்றை பாதுகாத்ததோட மட்டும் இல்லாம அந்த கிணற்றில் சேதாரம் அடைந்த பல பகுதிகளை அவங்க சரி பண்ணதாகவும் சொல்லப்படுது.
சொல்லப்படுது. இந்த மத கிபி 8 இருந்து 9 காலகட்டத்தில் கட்டப்பட்டதா சொல்லப்படுற இந்த ஒரு கிணறு 2000 நூற்றாண்டு வரைக்கும் நிலைச்சு நின்றுட்டு இருக்கதாகவும் சொல்லப்படுது. ஆனா என்னதான் இந்த கிணறு கிபி 8 அல்லது 9ஆம் நூற்றாண்டுக்கு இடையில கட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொன்னாலும் அந்த காலகட்டத்துல இவ்வளவு பிரம்மாண்டமான கிணறை இவங்க எப்படி கட்டுனாங்க அப்படின்றது இங்க இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் நிறைந்த ஒரு மர்மமா தான் இருக்கு. ஏன்னா டெக்னாலஜியே இல்லாத அந்த காலகட்டத்துல எப்படி இவ்வளவு பெரிய குழியை தோண்டினாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய மர்மம் தானே. இப்படி தோண்டினதே ஒரு பக்கம் மர்மமா இருக்கிறப்ப தோண்டப்பட்ட பிறகு சுற்றி இருக்கிற மண் இருக்கு பாத்தீங்களா, அதை எப்படி சரிய விடாம பார்த்தாங்க அப்படின்றதும் மர்மமா தான் இருக்கு. அப்படி சரிய விடாம பார்த்தது அப்புறம் உள்ள எப்படி இவ்வளவு கற்களை இறக்குனாங்க அப்படின்றதும் மர்மம் தான். அப்படி இறக்குனதுக்கு அப்புறம் அந்த கற்களை வச்சு சுற்றி இருக்கிற 3 பக்கம் படிக்கட்டுகள் இருக்கு பாத்தீங்களா, அதை அச்சு பிசகாம ஒரே மாதிரி 3 பக்கம் கட்டினதும் மர்மம் தான். இதுக்கெல்லாம் மேல இதுல இருக்க ஒரு மிகப்பெரிய மர்மமே என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்படி கட்டப்பட்ட இந்த கற்கள் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு இடையில வச்ச காரை இருக்கு பாத்தீங்களா, அதாவது சுண்ணாம்பு இருக்கும் பாத்தீங்களா, அதாவது இப்ப இந்த காலகட்டத்துல நம்ம சிமெண்ட்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி அந்த காலகட்டத்துல காரையை வச்சு தான் பூசவே செஞ்சிருக்காங்க. சோ பச மாதிரி இருக்கிற அந்த காரையும் பாத்தீங்கன்னா இந்த கிணற்றுல ரொம்ப ரொம்ப கம்மியா தான் யூஸ் பண்ணவே செஞ்சிருக்காங்க. சோ அப்படி இருக்கிறப்ப எப்படி இது இவ்வளவு நூற்றாண்டுகளா இந்த கிணறு அழியாம தாங்கி நிக்குது அப்படின்றது இங்க இருக்கிற ஒரு மிகப்பெரிய மர்மமா தான் இருக்கு. இதுக்கெல்லாம் மேல இந்த கிணற்றுல இருக்க படிக்கட்டுகளோட ஜிக்ஜாக் பேட்டர்ன் இருக்கு பாத்தீங்களா, அதாவது கிறிஸ்டஸ் பேட்டர்ன் இருக்கு பாத்தீங்களா, இது 1000 வருடங்களுக்கு முன்னாடி, அதாவது எந்த விதமான டெக்னாலஜி இல்லாத அந்த காலகட்டத்திலேயே எப்படி 3 பக்கமும் எக்ஸாக்டா ஒரே மாதிரி கட்டினாங்க அப்படின்றதுதான் மர்மத்துக்கே மர்மமா இருக்கு. இப்படி ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பல விதமான மர்மங்கள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்களும் இருக்கு. அதாவது இந்த கிணற்றை நேச்சுரல் ஏர் கண்டிஷனர் மாதிரி உருவாக்குனது ஒரு ஆச்சரியம் தான். அதே நேரத்தில் இந்த கிணத்துல இருக்க தண்ணி வற்றி கீழே குறையும் போது அதை எடுக்கக்கூடிய அளவுக்கு கீழே வரைக்கும் படிக்கட்டுகளை உருவாக்குனதும் ஆச்சரியம் தான். அதே நேரத்தில் இந்த கிணற்றுல இருக்க தண்ணியை சுத்திகரிக்கிறதுக்கு ஒரு ரூம் அமைச்சதும் ஆச்சரியம் தான். சப்போஸ் படிக்கட்டுகள் வழியே இறங்கி தண்ணி மோக்க முடியாதவங்களுக்கு புள்ளி சிஸ்டம்ல, அதாவது வாளியை வச்சு தண்ணியை இறக்கிறதுக்கு ஒரு அமைப்பை ஏற்படுத்தினதும் ஆச்சரியம் தான். சோ இப்படி பல மர்மங்களையும் ஆச்சரியங்களை அடக்கி இன்னைக்கு வரைக்கும் இந்த கிணறு நிலைச்சு நிக்கதான் செய்து. சோ அப்படி நினைச்சு நிக்கிற அந்த ஒரு கிணற்றை இந்த காலகட்டத்துல பல பேர் இதை சேதப்படுத்த முயற்சி பண்ணிருக்காங்க. சோ அதனாலே நம்ம ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த கிணற்றை அவங்களுடைய கைவசம் எடுத்துக்கிட்டாங்க. சோ இவங்க கையில எடுத்தோடனே ஒரு குறிப்பிட்ட படிக்கட்டுகளுக்கு மேல ஃபென்ஸ் அமைச்சு அதுக்கு கீழே யாருக்கும் இறங்குறதுக்கு அனுமதி இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா மேற்பகுதியை ஓப்பனா தான் வச்சிருக்காங்க. யார் வேணாலும் பகல் நேரத்துல இதை போய் விசிட் பண்ணிக்கலாம். அதற்கான என்ட்ரி ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஆனா இரவு நேரத்துல இந்த கிணற்றுக்குள்ள இறங்குறதுக்கு யாருக்குமே பெர்மிஷன் கிடையாது. சோ இப்படிதான் பாத்தீங்கன்னா ஏஎஸ்ஐ இன்னைக்கு வரைக்கும் இந்த அழியாத இந்திய பொக்கிஷத்தை பாதுகாத்து வந்துட்டு இருக்காங்க. சோ 1000 ஆண்டுகளுக்கு மேல நிலைச்சு நிக்கிற இந்த ஒரு கிணற்றை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இந்த கிணறை உண்மையிலேயே பேய்கள் தான் கட்டுச்சாம், இல்ல பழங்கால நம்முடைய மன்னர்களோட ஆர்கிடெக்சரல் மார்வலஸாம், இல்ல மனிதனை தாண்டி வேற்று கிரக வாசிகள் யாரும் வந்து இதை கட்டினாங்களா அப்படின்றத இல்ல மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பை.